ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் என்றால், பெண்களுக்கு கல்யாணம் ஆன புதுசில் உங்கள் கணவர் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களை கட்டி அணைத்திருப்பார், முத்தம் கொடுத்திருப்பார், சமையலறைக்கு அடிக்கடி ஓடி வந்திருப்பார், உங்கள் பிறந்த நாளுக்கு சிறப்பு பரிசுகள் கொடுத்திருப்பார், நள்ளிரவில் வாழ்த்தியிருப்பார், திருமண நாளுக்கு புடவையோ நகையோ பரிசளித்திருப்பார். ஆனால் வருடங்கள் கூட கூட இதெல்லாம் குறைந்திருக்கும். உங்களை கட்டி அணைப்பதும் முத்தம் கொடுப்பதும் வெகுவாக குறைந்து போயிருக்கும். சமயங்களில் அறவே நின்று கூட போயிருக்கும். சமையலறை பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டார். பிறந்த நாளை மறந்து கூட போயிருப்பார். எல்லா நாளையும் போல திருமண நாளையும் ஒரு சாதாரண நாளாக கடந்து கொண்டிருப்பார். இதுதான் யதார்த்தம். ஆரம்பத்தில் ஓடி வந்து கட்டி பிடித்திருப்பார்கள். இப்போது நானாக அருகில் வந்தால் கூட கசகசன்னு இருக்குதுன்னு புரண்டு படுத்துகிறீர்களே, என்னோட பிறந்த நாள் எப்போன்னு கூட தெரியலையே என்பது போன்ற பல ஆரம்ப கால விஷயங்களோடு ஒப்பிட்டு அவரை குடைய தொடங்குவீர்கள். உங்கள் கோபம் எரிச்சலாக வெளிப்படும். இந்த எரிச்சல் அவரை மேலும் மேலும் உங்களிடம் இருந்து விளக்குமே தவிர எந்த காலத்திலும் அந்த இன்ப நினைவுகளை மீண்டும் நிகழ்வில் கொண்டு வரவே வராது. ஒரு குடும்ப தலைவனின் மனசு என்பது ஒரு இளம் மூங்கில் குருத்து போல. ஆரம்ப காலங்களில் நீங்கள் அந்த குருத்துக்கு செப்பரேட்டாக நிற்பீர்கள் என்று அந்த குருத்து ஆனந்தித்திருக்கும். ஆனால் அவரது சகோதரர்களுடன் முரண்பட்டு அப்பா அம்மாவுடன் முரண்பாடு, பொருளாதார தேவைகள் தொடர்ச்சியாக நீங்கள் ஒவ்வொரு கல்லாக கட்டி அந்த குருத்தில் கட்டும்போது அந்த குருத்து வளைந்து தரையை தொட்டிருக்கும். உங்களையும் விட்டு கொடுக்க முடியாமல், பெற்றோர்களையும் விட்டு கொடுக்க முடியாமல், பொருளாதார தேவைகளை சமாளிக்க திண்டாடி தன் சுயம் இழந்திருப்பார். அவர் இந்த சுய இழப்பு என்பது இதற்கெல்லாம் காரணம் என அவர் நினைக்கும். உங்கள் மீது எரிச்சலாய் திரும்பும். துரதிர்ஷ்டவசமாக அந்த எரிச்சலையும் கூட நேரடியாக காட்ட முடியாமல் தவிர்த்து உங்களை தவிர்ப்பார். நீங்களும் எரியும் நெருப்பில் எண்ணெய் வார்த்ததை போல் அவர் உங்களிடம் பேசும் 2 நிமிடங்களில் கூட குறைகளையும் பிரச்சனைகளையும் மட்டுமே பேசுவீர்கள். மாறாக கிடைக்கும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் பழைய ஆனந்த வாழ்க்கை நினைவு கூர்ந்து மட்டும் பேசுங்கள். நாம அங்க போனோமே, அந்த ஹோட்டல் சாப்பிட்டோமே, நம்ம பையன் பிறந்ததும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்க கொண்டாடி தீர்த்தீங்களே, நான் கன்சீவ் ஆனதை சொன்ன அன்னைக்கு நீங்க ரெக்கை கட்டி பறந்தீர்களே, நாம வீட்டு வேலை ஆரம்பிக்கும் போது எப்படித்தான் சமாளிக்க போகிறீங்களேன்னு பயந்தேன். நல்ல வேலை தெய்வம் கூட நினைச்சு நீங்க சாதிச்சிட்டீங்க. அப்படி இப்படின்னு உங்கள் ஞாபக அடுக்கில் நிறைந்திருக்கும் ஏதாவது நல்ல நினைவுகளை மட்டுமே பேசுங்கள். முக்கியமாக நாம முதல்ல என்ன படம் பார்க்க போனோம், என் கல்யாண பட்டுப்புடவை என்ன கலர் என்பது மாதிரியான கேள்விகளை அறவே தவிர்த்து அவைகளை நீங்களே சொல்லி நினைவு கூறுங்கள். உங்களோடு அவர் பேசத் தொடங்குவார். பிறகு உங்கள் எதிர்பார்ப்புகளை சொல்லுங்கள். நாம ஹனிமூன் போனோமே, அதே இடத்துக்கும் நம்ம பிள்ளையை கூட்டிட்டு போகணும். உங்க அக்கா நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு, இந்த வாரம் வர சொல்லலாமா? எங்க அம்மா கேட்டாங்க, ஒரு நாளைக்கு கூட்டிட்டு வான்னு சொன்னாங்க. நான் தான் அவர் பாவம் அம்மா, ஒரு ஆள் எத்தனை இடத்துக்கு தான் கிடந்து அலைவாருன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். அப்படி இப்படின்னு உங்கள் ஆசைகளை எதிர்பார்ப்புகளை நயமாக வெளிப்படுத்துங்கள். ஏதாவது பண பிரச்சனை என்றால் அதை பிரம்மாண்டமாய் விவரிக்காமல் மிக சாதாரண விஷயமாய் சொல்லுங்கள். கவலைப்படாதீங்க, சமாளிப்போம் என்று பன்மையில் நானும் உங்களுடன் இருக்கிறேன் என்று உணர்த்துங்கள். அவ்வளவுதான். உங்கள் திருமணமான புதிதில் இருந்த வசந்தம் மீட்டெடுக்கப்படும். 50லும் ஆசை வரும் இளமை ஊஞ்சலாடும். படித்ததில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் நிவேதா. நன்றி.